ஹலோ டேய் எங்கடா இருக்கிற? டைம் ஆகுது சொல்லுங்கிறேன். ஒயின் ஷாப் போனல, ஒயின் ஷாப் மூட்டை என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் வர கிளம்புற, டைம் ஆகுற. ஏசு உங்களை நேசிக்கிறார். ஏய் வா வார்த்தை ஏத்து டிஸ்டாது சொல்லுங்க கூட பிடிங்கி வந்துட்டான். இப்ப எதுக்கோசம்னா இப்போ கடைசி காலம் நிறைய இடத்துல நிறைய பேரை இனிமேல் அவமதிக்கிறாங்க. சொல்ற ஒரே ஒரு கருத்து தான். ஏன்னா இந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கேட்டு நீங்க புரிஞ்சுக்கினா போதும், வேற எதுவுமே கேட்கவில்லை. ஆனா இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோடு கூட வருகிறது. பாருங்க, இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. சில பேர் தீமையா இருப்பாங்க, பாவமான வாழ்க்கையில இருப்பாங்க, பாவமான வாழ்க்கையில சூழப்பட்டு இருப்பாங்க, அந்த ஒரு தாட்லயே இருப்பாங்க, நம்ம இதுதான் செய்யணும் தான் கரெக்ட்னு அப்படின்ட்டு ஒரு தாட்லயே இருப்பாங்க. பட் நாங்க சொல்ல வர காரியம், நீங்க இதுல இருந்து மனம் திரும்புங்க, தீமையான பழக்கத்துக்கு போகாதீங்க, தீமையான பழக்கத்துக்கு அடிமையா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகிற காரியத்தை மாற்றதான் வருமே தவிர மற்றபடி மத பரப்புறதோ இல்ல மற்ற காரியங்களை சொல்லி திணிக்கிறதோ அப்படின்லாம் நான் வரல. இது கடைசி காலம். உங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களை மாற்றி நல்ல மனதோடு நல்ல உதவிகளை செய்து நன்மைகளை செய்து வாழுகின்றதா சொல்ல வரும். கர்த்தர் சொன்னது போல அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you.